ஐயா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்கய்யா. உங்க குடும்பத்தை அழிக்க என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். சரி, 2 நாள் கழிச்சு இதே நேரத்துக்கு இங்க வா. வேலு, தர்ஷனை எவ்வளவுன்னு சொல்லி அனுப்பு. உத்தரவுங்க ஐயா. அம்மா வாங்கம்மா. வரேங்கய்யா. நல்லது. ஐயா நீங்க போலாம். சரிங்க. அம்மா அங்க வாங்க, பூஜைக்கு என்ன தேவை சொல்லுங்க. அம்மா, அன்னைக்கு செய்வின வெப்பன்னு கத்திட்டு போனது இந்தம்மா தானே? ஆமாண்டி. அந்த அம்மா ஏமா இங்க வந்துட்டு போகுது? தெரியலையேம்மா. அவங்க பேசின பேச்சுக்கு பயந்துதான் நாம இங்க வந்திருக்கோம். தீர்வு தேடி வந்த இடத்துல சாமிய பிரச்சனைக்கு காரணமானவங்கள இங்க கொண்டு வந்து நிறுத்தணும். நம்பிக்கையோட வந்தவங்களுக்கு ஏன் பயத்தை கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அம்மா, நீ மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. நான் போய் அந்த அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். யார்கிட்ட போய் என்னன்னு கேப்ப? நான் எப்படியாவது விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீ டென்ஷன் ஆகாம அமைதியா இரு, சரியா? சார், என்ன பண்றீங்க? திஸ் இஸ் எக்ஸசைஸ் மயில. என்னது? என்ன நின்ன உலகமே சுத்துது. ஜீவா, எதையாவது கெட்டியா பிடிச்சிக்கடா. ஆமா மயில, நீ தைலம் பூசிட்டியா? என்ன சார் கேக்குறீங்க? ஐ எம் சாரி. ட்ரங்க் இருக்குல்ல, அது ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ காபி தேய்ச்சிக்கிட்டே இல்லையா? என்னாச்சு சார் உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா தானே இருந்தீங்க. இப்ப ஏன் உளறிட்டு இருக்கீங்க? நான் உளறல மயில. மாத்தி மாத்தி பேசுனா ஃபன்னா இருக்கும்ல, அதான். இல்ல சார், உங்க பேச்சே வேற மாதிரி இருக்கு. நோ மயில, நோ. I am steady and I am always steady. சார், இந்த பாட்டில் இருக்கிறத குடிச்சீங்களா? சார், உங்களை தான் கேக்குறேன். சரக்கு இருக்கிறத பார்த்ததும் இந்த கருமத்தை குடிச்சீங்களா? மயில இல்ல மயில, எனக்கு இது சரக்கு பாட்டில்னே தெரியாது. நான் இதை தண்ணி நினைச்சுதான் அப்படியே ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். யார ஏமாத்த பாக்குறீங்க? சரக்கு பாட்டிலுக்கும் தண்ணி பாட்டிலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? ஐயோ மயில, எனக்கு சத்தியமா தெரியாது மயில. நான் உங்க வீட்டுல பாட்டில் ஒரு மாதிரி ஸ்டைலா வச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். உன் மேல சத்தியமா நான் சரக்கு நினைச்சு குடிக்கிறேன் மயில. என்ன நம்ப மயில. பேசாதீங்க சார். மயில கிட்ட வராதீங்க. நாறுது. ரொம்ப நாள் மயில, ப்ளீஸ் மயில, என்னை எப்படியாவது பாத்ரூம் கூட்டிட்டு போயிடு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். அப்போதான் மயில் இது தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மயில். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். வாங்க. தேங்க்ஸ். அம்மா. சரிங்க. மலரு, என்னாச்சு? நீங்க போலாம். நாம இவரை பார்க்க வேணாம், வா வீட்டுக்கு போயிடலாம். ஏன்டி இப்படி சொல்ற? அந்த அம்மா எவ்வளவு பெரிய செய்வினை வச்சாலும் இவர் எடுத்துருவாருன்னு சொல்லி தானே இங்க வந்த. செய்வினை வைக்க போறவரே இவர் தானா? நமக்கு எப்படிமா உதவி செய்வாரு? என்னடி சொல்ற? செய்வினை வைக்கதான் அந்த அம்மா இவரை வந்து பாத்துட்டு போயிருக்கு.
செய்வினையை எடுக்க தான் நாம இவரை பார்க்க வந்திருக்கோம். 2 வேலையும் இவரே செய்வார்னா எப்படிமா நடக்கும்? அம்மா, இவருக்கு செய்வன வைக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். 2க்குமே எல்லாருமே இவரை தான் தேடி வருவாங்க. இதுவும் இப்ப வியாபாரமா தான் ஆயிடுச்சு. வேணாமா, நாம அந்த அம்மாவை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமும் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தான் தோணுது. அந்த அம்மா கிட்ட தட்சணை வாங்கி செய்வினை வைப்பாராம். நம்ம கிட்ட தட்சணை வாங்கிட்டு அவர் வச்சதை அவரே எடுத்துருவாராம். எனக்கு என்னமோ இது சரியா படலமா. நாம கிளம்பலாமா, இல்ல வேற எங்கேயாவது பாத்துக்கலாமா? இல்லம்மா, அவங்க வந்திருக்கிற இடத்துக்கே நாமளும் வந்திருக்கிறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு புரியலம்மா. அந்த அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப பயந்தா, இப்போ வேற மாதிரி பேசுற. முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்வாங்கல்ல, அப்படிதான் நாம இதை பார்க்கணும். வேற யாரையாவது போய் பார்க்கறது பிரச்சனை இல்ல. ஆனா இவர் வைக்கிற செய்வினையை முறியடிக்கிற சக்தி அவருக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை உருவாக்குறவருக்கு தானே அதோட தீர்வும் தெரியும். நமக்கு செய்வினை வச்சவருக்கு தானே அதை எப்படி உடைக்கணுங்கிற வழியும் தெரியும். வேற யார்கிட்டயும் போகாம நம்ம இவர்கிட்ட வந்திருக்கிறது தான் சரி. அந்த சாமி நம்மள சரியான ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க. ஒரே ஆளு இதையும் செய்யறாரு அதையும் செய்யறாருலாம் நீ கேட்கலாம். அந்த கடவுள் விஷயத்திலயும் அதுதானே நடக்குது. தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் கோயிலுக்கு தான் போய் வேண்டிக்கிறாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் கோயிலுக்கு தானடி போறாங்க. அதுக்காக நம்ம சாமியை குத்த சொல்ல முடியுமா? சாமி முன்னால நம்ம எல்லாருமே ஒண்ணுதானடி. சாமிக்கு அது பக்தின்னா இவங்களுக்கு அது வியாபாரம். அதை எப்படிமா நம்ம குறை சொல்ல முடியும்? அம்மா, நீ என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியலமா. இவரு நம்ம கிட்டயும் பணம் வாங்கிப்பாரு, அந்த அம்மா கிட்டயும் பணம் வாங்கிப்பாருன்னா யார்கிட்ட நியாயமா நடந்து பாரு. இந்த கேள்வியை நம்ம கடவுள்கிட்ட கேட்க முடியுமா மலரு? கோயிலுக்கு போய் நல்லதும் வேண்டிக்கிறாங்க, கெட்டதும் வேண்டிக்கிறாங்க. யாருக்கு என்ன தரணும்னு சாமிக்கு தானே தெரியும். இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதை சரி செய்ய எதுவுமே செய்யாம இருந்தா நாம பயத்துலதான் இருக்கணும். மனசோட நிம்மதிக்காக தான் நாம இவரை தேடி வந்திருக்கோம். நம்பிக்கையோட இருப்போம். சாமியார் ஒரு நல்ல வழி காட்டுவாரு. விடவே மாட்டேன் மயிலு, விடவே மாட்டேன், விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன், விடவே மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன் மயிலு, உன்னை விடவே மாட்டேன். என்ன சார் நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்ல மயிலு, சும்மா. இல்லையே, தனியா ஏதோ பெனாத்திட்டு இருந்தீங்க. கைய வேற ஒரு மாதிரி வச்சிட்டு இருந்தீங்க. ரொம்ப முத்திடுச்சு போல. அது காதலி கண்டுக்கலன்னா பைத்தியம் முத்ததானே செய்யும். முத்துனா பரவாயில்ல சார், அதுக்காக கற்பனைய கண்டபடி அலைய விடாதீங்க. மயிலு, என்ன மயிலு, என்ன போய் தப்பா நினைச்சிட்ட? ஐ எம் வெரி டீசன்ட் கை, யூ நோ. கற்பனையா இருந்தாலும் இந்த ஜீவா கண்ட்ரோலோட தான் இருப்பான். அந்த கட்டுப்பாடு எப்பவும் இருக்கணும் சார். மனசுல நினைச்சத நிஜமாக்கணும்னு ஏதாவது செஞ்சீங்க, கொன்னுடுவேன் உங்களை. என்னாச்சு மயிலு? பல்லியா? பள்ளி சார், உங்க மேல பொண்ணுங்க வச்சிருக்கிற பயம்தான் என்ன மாதிரி பசங்களை வாழ வைக்குது. எங்க காதல் தெய்வமே நீங்க தான். தேங்க்ஸ் பள்ளி சார். உங்க பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லுங்க. தங்கமயிலுங்கயா. உங்க பொண்ணோட பேரு, ராசி, நட்சத்திரத்தை சொல்லுங்க. விருச்சிக ராசி, கடக லக்னம், ஆயில்ய நட்சத்திரம்.
இந்த பிரச்சனைக்கெல்லாம் மைய புள்ளியே உங்க பொண்ணுதான். அவ ஏன் இங்க வரல? அவளுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்கய்யா, அதான் வரலன்னு சொல்லிட்டா. வர மாட்டேன்னு அவ சொல்லல, அவளோட கெட்ட நேரம் அப்படி சொல்ல வச்சிருக்கு. என்னையா சொல்றீங்க? இப்போ உங்க பொண்ணு ரொம்ப சிக்கலான காலகட்டத்துல இருக்காமா. ஐயோ, இப்போ அவளுக்கு நடக்கிற திசையும் கிரகங்களோட சேர்க்கையும் நிறைய கெடுதலை தான் கொண்டு வந்து சேர்க்கும். என்னங்கய்யா நீங்களும் எதோ சொல்லி எங்களை பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தலம்மா, உங்களை எச்சரிக்கிறேன். இது அவளுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சோதனையான காலம்தான். அவ தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு வீண் பகைய சம்பாதிப்பார். உங்க குடும்பம் மானம் மரியாதையை இழக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். வீட்ல யாருக்கும் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. அன்பும் பாசமும் நிறைஞ்சிருந்த வீட்ல சந்தேகமும் சஞ்சலமும் ஆக்கிரமிக்கும். மனக்கசப்பும் சண்டையும் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அவளால உருவாகிற பிரச்சனையால ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். ஐயா, பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்வீங்கன்னு பார்த்தா மேல மேல சிக்கல் தான் வரும்னு சொல்றீங்களே. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஐயா. இதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சு இந்த கெட்ட காலத்துல இருந்து எங்களை காப்பாத்திக்க முடியுமாங்க ஐயா? பரிகாரம் செஞ்சாலும் விதி தன்னோட ஆட்டத்தை ஆடாம விடாது. முடிஞ்சா உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க. காளிக்கு பூஜை செஞ்சு என்ன செய்யலான்னு உத்தரவு கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் இது ஒன்னே ஒண்ணுதான். எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாதுங்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. இப்போ நீங்க போலாம். சரிங்க ஐயா, நாங்க வரோம் ஐயா. என்னடி நிம்மதியை தேடி வந்தா இந்த சாமியார் நம்மள பயமுறுத்தி அனுப்புறாரு. நான் அவர் சொன்ன எதையும் நம்பலமா. மயிலால நமக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர தப்பா எதுவும் நடக்காதுமா. செய்வின வைக்காமலேயே அவர் நம்மள குழப்ப பாக்குறாரு. இதுக்குதான் இவரை பார்க்க வேணான்னு சொன்னேன். நீதான் கேட்காம வந்த. அவர் சொன்னதையும் நினைச்சு நீ குழம்பிட்டு இருக்காத. மயிலுக்கிட்ட எதையும் காட்டிக்காத. எவ்வளவு பெரிய கஷ்டமும் சோதனையும் வந்தாலும் நம்ம குலசாமி நம்மள கைவிடாதுன்னு நீ தானே சொன்ன. அந்த நம்பிக்கையில தானே இவ்வளவு காலம் ஓடி வந்திருக்க. அதே நம்பிக்கையோட இனிமே வரப்போற காலத்தையும் கடந்து போவோமா. நீ தைரியமா இரு. சரியா? வா போலாம். ஏய் மயிலு, என்ன கத்தியோட நிக்கிற? சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தான் சார். எனக்கு புரியல மயிலு. உன்னை பயமுறுத்துற மாதிரி நான் ஏதாவது பேசினா இல்ல வரம்பு மீறி நடந்துட்டனா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு மயிலு? என்னோட கேரக்டரே நீ அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. சார், நான் உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கல சார். நாம என்னதான் சரியா இருந்தாலும் தனிமையும் இருட்டும் நம்மள தடுமாற வச்சிரும்னு சொல்லுவாங்க. மயிலு, தடுமாறுறதுக்கும் தப்பு பண்றதுக்கும் தனிமையும் இருட்டும் அவசியமே இல்ல மயிலு. மனசு பலவீனமா இருந்தாலே போதும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது நடந்துரும். ஆனா போதையில இருந்தா கூட நான் தடுமாற மாட்டேன் மயிலு. இவ்வளவு நாள் பழகியும் ஏன் மயிலு நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கல? சார், ஏன் நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க? நான் சும்மா விளையாட்டாதான் பேசினேன். என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ இப்படி பேசுறியான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ மயிலு. நான் காதலிக்கிறது உன்னோட மனசதான்,
உன் உடம்ப இல்ல. மயில, நான் இந்த மாதிரி பேசுறதுனால என்ன எந்த ஆசையும் இல்லாத முனிவர்னு நினைச்சுக்காத. காதல்னு சொன்னாலே அதுல எல்லாமே அடக்கம் தான். ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கிற ஆசை எல்லாமே எனக்கும் இருக்கு. ஆனா அது எல்லாமே முறையா எனக்கு சொந்தமாகணும்னு சொல்லிதான் நான் ஆசைப்படுறேன். என்னோட பிரின்சிபல் ரொம்ப சிம்பிள் மயில. காதலோ வாழ்க்கையோ நேர்மையா போராடி தோத்தாலும் பரவாயில்ல, குறுக்கு வழியில போய் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. சாரி சார், நான் உங்களை காயப்படுத்தி இருந்தா. மயில, சார், எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கா. இப்ப என்ன சார் கூல் பண்றது? கூல் கூல் மயில, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் இங்க இருந்த மாதிரி நீ காட்டிக்காத. யார் கண்ணிலும் படாம நான் இங்க இருந்து போயிடுறேன். ஓகே? ஐயோ, என்னடி பூட்டின வீட்டுக்குள்ள மெழுகுவத்தி எரியுது? யார் வீட்ல? மா, நான் தான்மா. மயிலு, என்னம்மா நீ எப்ப வந்த? எப்படி வந்த? நீ வீட்டுக்குள்ள வந்திருந்தா கூட உள்ளதானே பூட்டி இருக்கணும், வெளியே பூட்டி இருக்கு. நீ வீட்டுக்குள்ள எனக்கு புரியலையேம்மா. அம்மா, கையில அக்கா இருக்கிறப்பவே நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. அக்கா அப்ப போன்ல பேசிட்டு இருந்துச்சு. நான் உள்ள வந்ததை கவனிக்கல போல இருக்கு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்குள்ள அவ என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாமா. ஐயோ, ஷோ, ஏண்டி நீ எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தானே யாராவது வந்து கதவை திறந்து விட்டுருப்போம்ல. அம்மா, யூனிஃபார்ம்ல செல்ல இருக்கிற ஞாபகம் இல்லாம அத துவைக்கிறதுக்கு போட்டுட்டேம்மா. ஐயோ, போன்ல தண்ணி போய் அது ஆன் ஆகவே இல்ல. அதான் யார்கிட்டயுமே காண்டாக்ட் பண்ண முடியலமா. என்ன நேரம் மூடி, ஒரு நாள் முழுக்க நீ வீட்ல தனியா இருந்திருக்க. அப்பாடா, நல்ல வேளை கரண்ட் வந்துருச்சு. மயிலு, மயிலு. அம்மா, என்னடி நான் பாட்டுக்கு பேசுறத கவனிக்காம நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்க? நான் யாரையும் தேடலமா. கரண்ட் ஆஃப் ஆனப்ப போன் ஒண்ணு உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்ல ஏதடி போன? அக்கா, பக்கத்து வீட்ல இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிக்கா, அதெல்லாம் விடுங்க. கையில அக்கா எங்க? உங்க கூட தானே சாமியாரை பார்க்க வந்தாங்க. இல்ல மயில, ஏற்காடுல இருந்து அவ கூட்டுக்காரி வந்திருக்கான்னு அவளை பார்க்க போயிருக்கா. ஏ மயிலு, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்த? உனக்கு லீவு கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்களா? இல்லம்மா, சார் கொடுத்த வேலையை நான் அண்ணா அபிஷியலா தான் விசாரிக்கணும். ஆனா நான் மறந்து போய் யூனிஃபார்மோட போயிட்டேன். ட்ரெஸ் மாத்த வந்துதான் உள்ள மாட்டிக்கிட்டேன். நாளையில இருந்து தான் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். மயிலு, நீ அந்த வேலையை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா? நாம இத பத்தி ஏற்கனவே பேசிட்டோம்னு நினைக்கிறேம்மா. இத பாரு, நான் உன் வேலையில தலையிடுறது தப்புதான். ஆனா இந்த விஷயத்துல என்னால ஒதுங்கி இருக்க முடியலடி. நாங்க போய் பாத்துட்டு வந்த சாமியார் என்ன சொன்னார் தெரியுமா? நீ தேவையில்லாத வேலையை செய்ய போய் வீண் பகையை தேடிப்பியான். அதனால உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனை வருமா. நியாயமான விஷயமா இருந்தா நீ சொன்னாலே நான் கேட்டுப்பேம்மா. இதுக்காகலாம் அந்த சாமியாரெல்லாம் இழுத்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. மயிலு, நான் நினைச்சது அவரு சொன்னார்னு சொல்லலடி. ஒரு ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரே தான் சொன்னாரு. உனக்கு இப்போ நேரம் ரொம்ப மோசமா தான் இருக்கான். அதனால உன்னோட சேர்ந்து நம்ம குடும்பமும் கஷ்டப்படும், வேதனைப்படும்னு சொன்னாரு. இத பாரு, நான் சொல்றத நம்பலன்னா மலர்கிட்ட கேளு. ஆமா மயில, அவர் நல்லதா எதையுமே சொல்லல. பிரச்சனை வரும், சோதனை வரும்னு எல்லாமே தப்பாவே தான் சொல்லிட்டு இருந்தாரு. அம்மா ஏற்கனவே அந்த அம்மா கத்திட்டு போனதை நினைச்சு கலங்கி போயிருக்காங்க. போதாத குறைக்கு அவரும் அப்படி சொன்னதும் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அம்மாவோட பயத்துக்காகவாவது நீ இந்த வேலையை செய்யணுமான்னு கொஞ்சம் யோசிக்கலாம்ல. இதுல யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? மேலதிகாரிங்க கொடுக்கற வேலையை நான் செஞ்சுதானே ஆகணும். எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சின்ன விஷயம் ஏன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது? இது உன் ஸ்டேஷனுக்கு வந்த கேஸ் இல்லல்ல. அவர் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது அவரோட தனிப்பட்ட விஷயம். அதையெல்லாம் ஏன் தலையில கட்டாதீங்கன்னு உன்னால அவர்கிட்ட சொல்ல முடியாதா? முடியாதுமா. டீ வாங்கி தர மாதிரி, வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போற மாதிரி இதையும் நான் செஞ்சுதான் ஆகணும். உங்க பர்சனல் வேலையை நான் செய்ய மாட்டேன்னு இங்க முரண்டெல்லாம் பிடிக்க முடியாது. அம்மா, என் வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சொல்ற வார்த்தைக்கு தான் நான் கட்டுப்படணும்.
வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்கல அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா நீ வீட்லயே இருமான்னு அனுப்பி வச்சிருவாங்க. பரவாயில்ல மயிலு, மொத்தமா வந்துரு. யாரோட இஷ்டத்துக்கும் ஆடுறதுக்கு அத வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வர்றது நல்லதுதான். இந்த வேலைன்னு இல்லம்மா, எந்த வேலைக்கு போனாலும் மேலதிகாரிகளோட இஷ்டப்படிதான் நம்ம ஆடணும். அத நம்ம ஏத்துக்கலனா எந்த வேலைக்கும் போக முடியாது. நான் அதுக்கு சொல்லல மயிலு, இருந்தாலும் நீ அந்த வேணாமா, இந்த பேச்சை இதோட நிறுத்திக்குவோம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. வீணா வாக்குவாதம் செஞ்சா உனக்கு வருத்தம் மட்டும்தான் மிஞ்சும். வெளியே போயிட்டு இப்பதான் களைச்சு போய் வந்திருப்பீங்க. உங்க மனசையும் நான் நோகடிக்க விரும்பல. 2 பேரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்கம்மா, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்.